ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆலு சப்பாத்தி சால்னா தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா சேட் மசாலா, 2 கப் மாவு, ஒரு கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு நீங்க பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அப்படின்னா தான் உருளைக்கிழங்கு தேய்க்கும் போது ஈவனா ஒன்று போல இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்பாத்தி உடனே ரெடி ஆகிறதுக்கு உருளைக்கிழங்கு போட்டாலே உங்களுக்கு சாஃப்ட் கிடைக்கிறனால நீங்க ரொம்ப நேரம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நீங்க உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க தேய்ச்சாலே சாஃப்டான சப்பாத்தி சூப்பராகவே ரெடி ஆயிரும். தண்ணி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து தெளிச்சா போதும். வார்ம் வாட்டரா தெளிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தெளிச்சா நீங்க விரவுங்க, ரொம்ப ஊத்தாதீங்க தண்ணி. அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா நல்லா உங்களுக்கு கிடைக்கும் போது பிள்ளைங்களுக்கு குட்டீஸ் குட்டீஸ் மெதுவாவே வெறுமனே சாப்பிடவே நல்லா இருக்கும். இதுக்கு சைடிஷா கொஞ்சமா மட்டன் சாலனா பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்டே நான் சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 5 to 6 விசில் எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமா தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, சோம்பு போட்டு அரைச்சு அந்த பேஸ்டையும் கலந்துட்டா கொஞ்சம் தண்ணி சால்னா ரெடி. தேவைக்கு கொஞ்சம் காரமும் உப்பு சேர்த்துருக்கேன். சூப்பரா டெலிஷியஸா சால்னா ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய்.